அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மூணு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இழுபறி நீடிச்சுட்டே இருக்கு. குறிப்பாக மாணிக் தாகூரும் தொடர்ச்சியாக எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு. கூட்டணிக்கு எதிராக சீட் பேரம், ஆட்சியில் பங்கையும் தாண்டி திமுக வெளிப்படையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி தொடரும்னு நினைக்கிறீங்களா? மாணிக்க தாகூர் ஒரு மேட்டரே இல்லை, வெட்டு செல்லாத நோட்டுன்னு சிதம்பரம் நிரூபிச்சிட்டாரு. அது மாணிக் தாகூருக்கு அடித்த அடி இல்லை. சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தகை எல்லாரும் அடித்த அடி ராகுல் காந்திங்கிற ஒரு பப்புக்கு அடித்த அடி ஆகும். அடி நொறுக்கிட்டாங்க. ராகுல் காந்திக்கு பாய்ச்சா தமிழ்நாட்டுக்குள்ளே பலிக்கலை. 9 மக்களவை உறுப்பினரில் 8 மக்களவை உறுப்பினர் ஸ்டாலின் கூட்டணி விரும்புகிறாப்புல. 18 எம்எல்ஏக்களும் ஸ்டாலின் கூட்டணி, ஸ்டாலின் தலைமையில் தான் ஜெயிக்க முடியும்னு 18 எம்எல்ஏயும் கருதுகிறாங்க. 90 விழுக்காடு கட்சிக்காரங்க திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் கலத்தி விட்டுட்டாருன்னா 2 விழுக்காடு ஓட்டு தான் காங்கிரஸ் மூலமாக தனிச்சு நின்னாலும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு கூட்டணி போனாலும் விஜய்க்கு 2 விழுக்காடு வாக்கு தான் விஜய் தலைமைக்கு, அன்டெஸ்டட் நாட் ஃபுல் விஜய் தலைமை கிடைக்கும். அப்போ விஜயே 2 விழுக்காடு காங்கிரஸுக்கு என்ன மரியாதை கொடுப்பார்? ஒரு 2 விழுக்காடு பலம் கொண்ட காங்கிரஸுக்கு விஜயே டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுப்பாரு. ராகுல் காந்தியோட தப்பான ஆட்டத்தில் 2014 காங்கிரஸ் ஒரு சோகமான முடிவு வந்தது இல்லையா? அந்த முடிவு 2029 வர்றதை நோக்கி போயிட்டுருக்க தான் நான் பார்க்குறேன். பட் ஸ்டாலின் 26 அவங்கள ரீட்டைன் பண்ணி கொண்டு போவோம், ஸ்ப்ளிட் பண்ணாண்டாம், ராகுல் காந்தியை சேர்த்து வச்சு இழுத்துட்டு போவோம். ராகுல் காந்தி தோத்துட்டார் ஸ்டாலின்கிட்ட என்றாலும் அவரையும் சேர்த்து வச்சு இழுத்துட்டு போவோம். ஏன்னா முட்டாள்தனமான ஆட்டம், மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் என்னென்னு தெரியாத ஆட்டம். உங்கள் பலமே 4.3 தான் ராகுல் காந்திக்கு பலமேங்கிறத, அதுக்காச்சும் வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் எடுத்தாருங்கிற அந்த உண்மையை தெரியாமல் ராகுல் காந்தி ஆடின ஆட்டம் ராகுல் காந்தியை அசிங்கப்படுத்திட்டு. இதே ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, கேரளாவிலே அசிங்கப்பட்டு நிற்கிறாரு. இவர் வேணுகோபால நாயரை சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் சுத்தமாக காங்கிரஸ் அடிப்படும். விஜயன் 3வது முறையும் சிஎம் ஆயிடுவார். காரணம், நாயர்னாலே ஆர்எஸ்எஸ்ன்னு பார்க்குறான். பிஜேபி நாயர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ணிட்டாங்க. இவர் ராஜீவ் சந்திரசேகர், இவர் சுரேஷ் கோபி மத்திய அமைச்சர், தென் ராஜ்யசபா மெம்பர் ஒரு நாயர், மேயர் நாயர்னு ஒரு நாயர் சென்ட்ரிக்காக அந்த இதை பிஜேபி ஆஃப் லைட்டு முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ணுறதும், அந்த கண்ணூரில் ஆர்எஸ்எஸ் சிபிஎம் தகராறில் பிஜேபி சைடு நிற்கிறது நாயர் சமுதாயம் தான், ஆர்எஸ்எஸ் சைடு நிற்கிறது. ஸோ இது எல்லாமே நாயர்னா ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு இது விழுந்துட்டு இப்போ இந்த நாடார்னா ஆர்எஸ்எஸ்ன்னு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் விழுந்த ஒரு இது இருக்கு இல்லையா? பொன் விஜயராகவன் கூட ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்லி தோக்கடிச்சு டென்னிஸை ஜெயிக்க வச்சாங்கல்ல, அதே மாதிரி நாயர்னா ஆர்எஸ்எஸ்ன்னு விழுந்துட்டு. அப்போ இந்த கட்டத்துக்குள்ளே வேணுகோபால நாயரை நீங்கள் சிஎம்மாக சொன்னீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஈழவர் கம்யூனிட்டியை நம்ம எம்பவர் பண்ணிடுவோம், 3வது முறையும் விஜயனை எம்பவர் பண்ணிடுவோம்னு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் முழுக்க சிபிஎம்முக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்கள் கனவு வேணுகோபால நாயர் சிஎம் கனவு அங்கேயும் அடி. நீங்கள் ஒருவேளை சதீஷனை சிஎம் கேண்டிடேட்டாக ஈழவாவா ப்ரொஜெக்ட் பண்ணினீங்கன்னா ஓரளவு தாக்கு பிடிக்கலாம். மற்றபடி காங்கிரஸ் கேரளாவில் நல்லா இருக்குது, 19 சீட்டு ஜெயித்துட்டாங்க. ஆனால் வேணுகோபால் நாயரோட அரசியலில் அவர் ஆர்எஸ்எஸ்காரர் முத்திரையில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் நம்ம ஈழவாவை ப்ரொடெக்ட் பண்ணி ஈழவா பவரை மெயின்டைன் பண்ணி சிபிஎம் மூலமாக ஈழவா பவரை மெயின்டைன் பண்ணி விட்டால் தான் ஈழவாஸ் நாளைக்கு இந்துத்துவாக்குள்ளே போகாமல் இருப்பாங்கங்கிற அந்த ஒரு சூழ்நிலையும் வேணுகோபாலுக்கு பெரிய ஒரு இடியாக இருக்குது. புதுச்சேரியில் அவர் டிக்கெட் கொடுக்காம தள்ளின நாராயணசாமியை தான் மீண்டும் வச்சு அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ராகுலுக்கு வந்திருக்குது. கர்நாடகாவில் அவர் சொன்னது மாதிரி சிவகுமாருக்கு சிஎம் போஸ்ட்டை கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ எலெக்ஷன் நடக்கக்கூடிய தென் மாநிலங்கள் 4லுமே ராகுலுக்கு கை அடிபட்டு போய் நிற்குது. இதே ராகுல் பத்திரிகையாளர்களை தூண்டி விட்டு மோடி தேசிய தலைவரை போட முடியாமல் இருக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் மோடி மோதல், எப்போ வேணாலும் தேர்தல் வரலாங்கிற மாதிரிலாம் தவறான இதுகளை மோடிக்கு எதிராக பண்ணும்போது நிட்டின் நாபின் சின்ஹாங்கிற ஒரு அப்பர் காஸ்ட் ஹயஸ்தா 2வது சுதந்திர போராட்டத்தின் தந்தை, தேசத்தந்தை ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு சமூகத்தை சேர்ந்தவரை ஒரு 45 வயதுக்காரரை மோடி அசெப்ட் பண்ணி தலைவராட்டு போட்டிருக்கிறாரு. மோடிக்கு லீடர்ஷிப் அந்த உயரத்தில் இருக்குது. மல்லிகார்ஜுன கார்கே கிட்டையும் செல்வ பெருந்தகைகிட்டையும் சிதம்பரத்துக்கிட்டையும் தாக்கு பிடிக்க முடியாத லெவலில் ராகுல் போகிறாரு. காரணம், அவரோட ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் தெரியாத அவரோட நடவடிக்கைகள் தான் காரணம். இப்போ மாணிக் தாகூர் இப்படி வெளிப்படையாக பேசுகிறாரு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை, பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா
பின்னாடியில நீங்க ராகுல் காந்தி இருக்காருன்னு சொல்றீங்க, கேசி வேணுகோபால் இருக்காருன்னு சொல்றீங்கன்னா அந்த 2 பேர் தானா? 2 பேர் சொல்றதுதான் மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாங்க. கண்டிப்பா சொல்றாங்க. அவங்களும் செல்வாக்கற்றவர் ராகுல் காந்தின்னு ஆயிப்போச்சு. ராகுல் காந்தியை நம்பி யாருக்கும் டெபாசிட் கிடையாது. சோனியா பிளஸ் வசந்தகுமார் தான் ஒரு சீட்டு டெபாசிட் ஆச்சு. அதுவும் நாடார்கள் ஏமாளிகள்னு ஏமாளிகளாக தான் நாடார்களை பார்ப்பாங்க. இந்த மாணிக் தாகூர் எல்லாம் ஓட்டே இல்லாத ஜாதியிலேருந்து காங்கிரஸில் துள்ளாட்டம் போடுவாங்க. மாணிக் தாகூர், ஜோதிமணியெல்லாம் அதான் நடக்கும். நம்ம என்ன சொல்கிறோம்னா, உங்கள் லட்சணமே ஒரு தொகுதி தானே ராகுல் காந்திக்கு செல்வாக்குக்கு டெபாசிட்டு. இப்போ அதுவும் 4 முறை காங்கிரஸ் திமுகவோட நின்றனால அப்படியே திமுகவில் பைட்டிங் ஆகிட்டு, அதுலேயும் 90 விழுக்காடு திமுக அண்ணே நின்றுட்டான். அப்போ நீங்கள் வெளியே போனால் 2 விழுக்காடு வாக்கு கூட ராகுல் காந்தி பின்னாடி போகாது. அப்போ 2 விழுக்காடு ஓட்டு கூட வராத இடத்துக்கு விஜய் என்ன சீட்டு கொடுக்க போகிறாரு? அப்போ ஜோசப் விஜய் உங்களையும் அப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு தான் ட்ரீட் பண்ணுவார். இப்போ மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் வந்து விஜய் கூட போகிறது நல்லது அப்படின்னு சொல்றது ராகுல் காந்தி ஏற்றுக்கிட்டாரா? ஏற்றுக்கிட மாட்டார், அது தெரியுது. நான் முதலாக ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினதே ஸ்டாலின் அவர்கள் தான். எதனால வந்து இப்படி பின்னணியில இருந்து கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்கிற செயல்களில் ஈடுபடுறாங்க நினைக்கிறேன்? தனக்கு செல்வாக்கு இல்லை, நான் செல்வாக்கற்றவனா போகிறேன், நான் பலகீனமாக போகிறேங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு தான் அது செய்கிறாரு. 3வது முறை மோடி பிரதமராக வந்ததும் ராகுல் காந்தியால் தாங்க முடியல, தாழ முடியல, பொறாமையில் புழுங்குறாரு. அதனால வந்து டெஸ்பரேட்டாக ஒரு இம்ப்ராக்டிக்கல் விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறார். பலம் நிரூபிக்காத விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கவங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிறார். விஜய்க்கு என்ன பலம் இருக்குது? விஜய்க்கு ஓட்டு இருக்குங்கிறது பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். மாணிக் தாகூர் ஒரு பைத்தியக்காரன், இது பிரவீன் சக்கரவர்த்தி பைத்தியக்காரன். அது வந்து சர்வே விழுந்தாதான் ஓட்டு. சீமானுக்கு 8.2 இருக்கிறது நிஜம். இந்த நிஜத்தை கூட தெரியாத பைத்தியக்கார பசங்களாக தான் காங்கிரஸில் ராகுல் காந்தியோட லாயலிஸ்ட்னு சொல்லக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படியே போட்டு இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார்? அடுத்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? சுமூகமா திமுக கூட தான் நிற்கும். பெரும்பகுதி காங்கிரஸ் வாக்காளர்களும் காங்கிரஸ் தலைவர்களும் திமுக கூட தான் நிற்கிறாங்க. இதை ஏற்றுக்கிட்டு திமுக கூட போகிறது தான் ராகுல் காந்தி நரசிம்மராவ் 96 அவமானப்பட்டு போகாத மாதிரி, நரசிம்மராவ் மாதிரி ராகுல் காந்தி அவமானப்பட்டு அசிங்கப்படாமல் இருக்கணும்னா திமுக கூட ட்ராவல் பண்ணுறது தான் அவங்களுக்கு ஒரே வழி. அது தவிர வழி இல்லை. குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டுகள், அதெல்லாம் தாண்டி மக்களவையில் பார்த்தீங்களா திமுக எம்பிகள்லாம் சஸ்பெண்ட் ஆகல. இதுலேருந்து என்ன சொல்றாருன்னா, திமுகவோட மறைமுகமாக பாஜக கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்றாரு இல்லையா? இதெல்லாம் வந்து அதிமுக கூட வைக்காத விமர்சனம். இது எப்படி எடுத்துக்கிறது? மாணிக் தாகூர் வைக்கிறாரு. மாணிக் தாகூர் இந்த விமர்சனம் வைக்கிறது வந்து ஸ்டாலின் மேலே உள்ள கோபத்தில் தான் அந்த விமர்சனம் வைக்கிறாரு. நீங்கள் எங்களுக்கு 18 சீட்டு போதும், உங்களோட கூட்டணிக்கு வாரங்கிறத ஸ்டாலின்கிட்ட நீங்கள் ஒப்புதல் கொடுத்துட்டீங்கன்னா உடனே எம்பிக்களை ஸ்டாலின் அனுப்பி வைப்பார். அரசியலில் எல்லாரும் லாபத்துக்காக தான் இருக்கிறாங்க. ஸ்டாலின் மட்டும் லாபம் இல்லாமல் எப்படி இருப்பார்? இந்த இடத்துக்குள்ளே மோடி போட்ட திட்டம் அப்படி பலிச்சுக்கிட்டு வருது. அதுக்கு ரொம்ப மோடிக்கு உறுதுணையாக இருந்து மோடி 3வது முறை பிஎம் ஆனதில் பொறாமப்பட்டு புழுங்கி சாகக்கூடிய ராகுலுக்கு நடவடிக்கைகள் வந்து மோடிக்கு ரொம்ப பயனுள்ளதாட்டே இருக்குது. ஒருவேளை வந்து கூட்டணி நீடிக்கலைன்னா காங்கிரஸே வந்து 2ஆ உடைய கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதைத்தான் நான் இவ்வளோ தான் பேசுகிறேன். 2ஆ உடையாது. 4 பேர் விஜய் கூட கூட்டணி போகிறேன் இல்லை தனிச்சு போகிறேன்னு போவாங்க. அந்த 4 பேர், ஒன்று ராகுல் காந்தி, ஒன்று திருச்சி வேலுசாமி, ஒன்று மாணிக் தாகூர், ஒன்று பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த 4 பேர் போவாங்க, வேற யாரும் போக மாட்டான். என்னங்க இருக்குது அந்த கட்சிக்கு? பூத் ஏஜென்ட் உண்டா? என்னங்க உண்டு? எங்க வட தமிழகத்தில் விசிகாவுக்கு செல்வாக்கு உண்டா? மாணிக் தாகூருக்கு 4 விழுக்காடு ஓட்டுங்க. அந்த 4 விழுக்காடு ஓட்டு 4 முறை ஸ்டாலின் கூட தலைவராட்டு கூட்டணியில் நின்று இருக்கு. ஒரு தடவை கலைஞர், 3 முறை ஸ்டாலின் கூட நின்று இருக்குது. அங்கே விட்டு அந்த அதில் 2.5 கலந்தவன் எப்படிங்க வெளியே வருவான்? கோபனா வெளியே வருவாரா? சிதம்பரம் வெளியே வருவாரா? யாருங்க வருவாப்புல? சரி, இவங்க வெளியே போனால் விஜய் 2 விழுக்காடு சீட்டுக்கு மேலே எங்கெங்க உங்களுக்கு சீட்டு கொடுப்பாரு? உங்களை நம்பி 2 விழுக்காடு ஓட்டு தான் வரும். அதுக்குள்ளே சீட்டை வாங்கிட்டு போனது தானே விஜயம் காங்கிரஸை ட்ரீட் பண்ணுவார். இப்போ காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா திமுக எளிதாக வெற்றி பெற முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கூட்டணி இல்லாட்டினாலும் காங்கிரஸ் கூட்டணி வந்து இழந்து சான்ஸ் எடுக்க வேண்டாம்னு ஸ்டாலின் நினைக்கிறார். கலை யதார்த்தம் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். கலை யதார்த்தம் வந்து காங்கிரஸ் இருந்தும் 2006 ஜெயிக்கலையே. காங்கிரஸுக்கு மேலே மதிமுகவும் விசிகாவும் போன்ற மற்ற கம்யூனிஸ்டுகளும் வந்து தானே ஜெயித்தாங்க. அது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் கிடைச்ச வெற்றி. எல்லாருக்குமே அந்த வெற்றியில் பங்கு இருக்குது. தோற்று போன எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. அந்த அணியில் விட்டு வெளியேறவங்க தண்ணியில் விழுந்த மீன் மாதிரி துடிச்சு போயிடுவாங்க. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த வகையில் வந்து ஸ்டாலின் யாரால் வெற்றிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸையும் இழக்க வேண்டாம், சான்ஸ் எடுக்க வேண்டாம்னு ஸ்டாலின் கருதுறாரு. இதுதான் காங்கிரஸுக்கு பார்கெனிங்கில் பலம். இவ்வளவு தூரம் பேசினதுக்கப்புறம் தொகுதி பங்கீடோ கூட்டணி பேச்சுவார்த்தையோ நடக்க போகுது விரைவில். அது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? சுமூகமாக போகுமா? காங்கிரஸுக்கு வேறு வழி இல்லை. ஏற்றுக்கிட்டு ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டு போகிறத வேறு வழியே கிடையாது.
விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது. மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற பைத்தியக்கார பசங்க தான் சீமான் 8.2 எடுத்ததை பொறுக்க முடியாத வன்மத்திலையும் கான்ஃபிடன்ஸ்னு ஏதாவது விஜயை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அது இப்படியே போட்டுங்க, பைத்தியக்கார பசங்க அவங்க நாம சொல்கிறது மக்கள் மத்தியில் போட்டு பலம் நிரூபித்த ஒருத்தனையும் கற்பனையாக ஒருத்தனை பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா பைத்தியக்காரங்களுக்கு? மோடி அவர்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை, திமுக அதிகமான எம்பிகள் இருக்காங்க. அந்த மாதிரி லிங்க் பண்ணி கூட பேசுறாங்களே 2026 தேர்தலுக்கு அப்புறம் திமுக அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம். ஸோ அதனாலதான் காங்கிரஸ் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க எப்படி அப்படின்னு. நாம அதை ஆசைப்படுறாங்க. நம்ம அதில் வெளிப்படையாக ஒன்று நமக்கு ஒன்றும் மறைச்சு பேச வேண்டிய ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஒன்றும் பாண்டே மாதிரி ஸ்டாலின் எதிர்ப்பிலே ஒரு அரிப்பிலே அரசியல் பண்ணலை, மோடிக்காக அரசியல் பண்ணுறோம். அதனால தான் பாண்டே, குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இளங்கணை செஞ்சு, பொன்னார் இவங்களை மீறி மோடிக்காக நம்ம திங்க் பண்ணனால சசிகலா விஷயத்தில் நாம் சொன்னது நடந்தது. இப்போ அத்தனை பேரையும் மீறி விஜய் விஷயத்தில் மோடிக்கிட்ட நாம் சொல்கிறது நடக்குது. நம்ம மோடி நன்மைக்காக தாங்க சிந்திக்கிறோம். அதில் 22 எம்பி இன்னைக்கு ஸ்டாலின் வச்சுட்டு இருக்கிறாரு. ஸ்டாலினால் ஒன்றுமில்லாத காங்கிரஸ், கன்னியாகுமரியில் மட்டுமே டெபாசிட் வாங்கின காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் 40 எம்பி சீட் அந்த அணி எடுக்கிறாங்க. 14 19 எடுத்துட்டாங்க, 24 எடுத்துட்டாங்க. ஸோ இதை காலி பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோங்க. அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் மு.க. ஸ்டாலின் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக காங்கிரஸை தன் கைக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த உண்மை எங்களுக்கு தெரியுது. திருமாவளவன் அவர்கள் நான் கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனாலும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கேட்குற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற தவறு இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? திருமாவளவன் வெளிப்படையாக கேட்க முடியல, காங்கிரஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரா? இல்லை, அவர் வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க விரும்பல. அவர் வந்து இந்த அணி தொடரணும், காங்கிரஸ் இந்த அணியில் தொடரணும்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா காங்கிரஸ் இந்த அணி தொடரலைன்னா அவருக்கு 29 வெற்றி வாய்ப்புங்கிறது கேள்விக்குறியாகும். சில சிக்கல்கள் இருக்குது, நான் மறுக்க வரல. காங்கிரஸ் வந்து பார்லிமெண்ட்னா அவங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் தான் இருக்கிறாங்க. அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் பேசணும். அந்த இடத்துக்குள்ள 2019 ராகுலை பிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி 53 விழுக்காடு வாக்கெடுத்த ஸ்டாலின் 2024 தன்னை முன்னிறுத்தி எடுத்தது காங்கிரஸ்காரங்களுக்கு, ராகுலை சுற்றி இருக்கவங்களுக்கு பொறாமை, காழ்ப்புணர்ச்சி. நாம் என்ன சொல்கிறோம்னா இது சட்டமன்றத்துக்கும் ஸ்டாலின் தலைமைக்காக விழுந்த ஓட்டு தான், இது பார்லிமெண்ட்டுக்கான விழுந்த ஓட்டு இல்லை. 19 மாணிக் தாகூருக்கு 7 விழுக்காடு கம்மி, 19 ஜோதிமணிக்கு 12 விழுக்காடு கம்மி, 19 கார்த்திக் சிதம்பரத்துக்கு 10 விழுக்காடு கம்மி, 19 சசிகாந்த் செந்திலுக்கு ஓட்டு அதிகம், 19 நவாஸ் கனி பாய்க்கு வந்து காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனில் தேவர், நாடார், தேவேந்திர குல வேளாளர் யாதவர், தேவர் பெரியாளாயி மந்திரி ஆயிடுவாரோன்னு முஸ்லீமுக்கே ஓட்டு போட்டு 3 விழுக்காடு ஓட்டு அதிகம். விஜய் சீமானுக்கு மைக்கில் போட்டு ஆதரவு கொடுத்து எனக்கு ஆதரவு தாரான்னு சொல்லியும் விஜய் வசந்துக்கு ஒரு வேளையில் 2 மீனவர்கள் கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க. இவர் பசலியா மீனவ சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஆள். இன்றைக்கி டெல்லியில் கூட ஒரு பெரிய பதவி, அட்டகாசமான பதவி, மினிஸ்டர் இதுக்குள்ள இதில் வாங்கியிருக்கிறாரு. அவர் செல்வாக்கான ஒரு தலைவர். அவரும் நிற்கும்போதும் ஒரு பரதவர் சமுதாயத்தை சேர்ந்த மீனவர் மக்கள் தொண்டர் ஒருத்தர் மரிய ஜெனிஃபர் அவங்க நிற்கும்போது இவங்க ஓட்டை பிரிச்சுட்டா பாஜக வந்துருமோன்னு அங்கே கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுகள் எல்லாம் வந்து விஜய் வசந்துக்கு விழுந்ததில் விஜய் வசந்த் வந்து முன்ன விட வாக்கு சதவீதம் கூடினார். ஸோ இந்த மக்களவைத் தேர்தலுங்கிறது ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்திருக்குது. அதனால தான் மக்களவைத் தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறுன்னு சொல்லும்போது ஏன்பா எடப்பாடிக்கும் பிஎம் கேண்டிடேட் இல்லை, சீமானுக்கும் பிஎம் கேண்டிடேட் இல்லை, புதுச்சேரி, கன்னியாகுமரி, விளவங்கோட்டிலலாம் எடப்பாடியை சீமான் கீழே தள்ளியிருக்கிறார, இதை ஏன் வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட மாணிக் தாகூர் பேச மாட்டேங்கிறாரு, இதை ஏன் வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட இந்த யார் மதுரை விருதுநகரில் ஒரு ஆள் பேர் என்ன மாணிக் தாகூர், இன்னொருத்தர் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க பேச மாட்டாங்க. அங்கே நீ வந்து ஏதோ பாஜக கூட்டணிக்கு எதிராக சொன்னாங்க, சீமானுக்கு ஒரு வெயிட்டேஜை ஏன் பேச மாட்டேங்கிற? காரணம் இனத்தை அடித்த காங்கிரஸ் எங்கே பிச்சு எரிஞ்சு உடச்சி எரியணுங்கிறதுல சீமான் வெறியா இருக்கனால சீமானை நீங்கள் பேச மாட்டீங்க. உங்களுக்கு ஜால்ராவா முதுகுலலா ஒட்டுணியாக இருக்கக்கூடிய விஜய் பல நிரூபிக்கலைனாலும் பெரிய பருப்பு புண்ணாக்குன்னு பல நிரூபிக்காதவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நிரூபிச்சுட்டு பேசியா? கடந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லாத அளவுக்கு மாறி மாறி விமர்சனம் பண்ணிட்டாங்க இல்லையா? ஒருவேளை வந்து கூட்டணி நீடிச்சாலும் தொண்டர்கள் மத்தியில் ஜெல்லாவாக நினைக்கிறீங்களா காங்கிரஸ் திமுக தொண்டர்கள்? காங்கிரஸுக்கு யாருங்க தொண்டர் இருக்காங்க? கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனுக்காக காங்கிரஸ் பயன்படுது. அவங்க திமுகவுக்கு தாராளமாக ஓட்டை போட்டுருவாங்க. திமுகவில் உள்ள தமிழ் உணர்வு உள்ள தொண்டர்கள் காங்கிரஸுக்கு போட மாட்டாங்கங்கிறது தான் நாம் தமிழர் சீமானுக்கு கணக்கு. அந்த கணக்கு நாம் சீமான்கிட்ட பேசும்போதே தெளிவாக சொன்னோம். 2009 திமுக பாதிக்கப்படலை. 22 திமுக எம்பிக்களில் 4 பேர் தான் தோத்தாங்க. கரூர், பொள்ளாச்சி, தென் சென்னை, திருவள்ளூர் 4 பேர் தான் தோத்தாங்க. 18 பேர் ஜெயித்தாங்க.
காங்கிரஸுக்கு 15 பேரில் தான் 8 பேர் தோற்று போனாங்க. தப்பிச்சம் பிழைச்சம்னு ஒரு சிலர், சிதம்பரம், திருநெல்வேலி எல்லாம் தப்பிச்சம் பிழைச்சம்னு பிழைச்சாங்க, மற்றபடி தோற்று போனாங்கன்னா திமுக தொண்டர்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடலை. இப்போவும் திமுக தொண்டர்கள் வந்து காங்கிரஸ் மேலே அதிருப்தியாக இருப்பான். அதை நாம் தமிழர் கரெக்டாக பயன்படுத்திக்கலாங்கிற எண்ண ஓட்டத்தில் சீமான் இருக்கார். அதனால தான் காங்கிரஸை ஓங்கி அடிக்கிறாரு. விஜய சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, ஈழத்தமிழர்கள் கொண்டு வைக்கப்பட்ட போது ராஜ்யசபாவுக்காக ராகுல் காந்தி நின்னாருங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு சீமான் அடிக்கிறார். ஒரு ராமதாஸ் வந்து மறுபடியும் ராமதாஸ் அணி அதிமுக பக்கமே சேர்றதா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எடப்பாடி ஒரு ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? என்ன சார் நடக்குது? எடப்பாடி அதை ஒத்துக்க மாட்டார். அவர் வந்து கிளியர் கட்டாக அன்புமணி போதும்னு நினைக்கிறார். ஏன்னா அன்புமணியால் ராமதாஸ் அவர்களுக்கு வன்னியர் மக்கள் மத்தியில் செல்வாக்கில் நினைக்கிறாரா? ராமதாஸும் பிரேமலதாவையும் எடப்பாடி விரும்பல. ராமதாஸுக்கு புரியுதோ பிரேமலதாவுக்கு புரியுதோ எனக்கு தெரியாது. எனக்கு புரியுது 100%. நான் தரவுகளோட சொல்கிறேன். வன்னிய கவுண்டருக்கும் வெள்ளாள கவுண்டருக்கும் உள்ள ஃபைட்டில் வெள்ளாள கவுண்டரை ஈஸியாக ஏற விட்டுறக்கூடாதுன்னு நினச்ச வன்னியர் உணவு கொண்ட வன்னிய கவுண்டர் எடப்பாடி இவர் டாக்டர் ஐயா. உடனே அவரை காலி பண்ணுன்னு அன்புமணியை பிச் பண்ணி அன்புமணிக்கு 80 விழுக்காடு பாமக ஓட்டு இருக்குன்னு அன்புமணிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கு நம்ம பேச்சும் ஒரு காரணம். அன்புமணியால் சௌமியா அன்புமணியோ நின்று எடப்பாடியில் வன்னியர் எழுச்சியில் எடப்பாடியை வீழ்த்திட முடியும் அவங்களால. கணேசன் இப்படி தான் வன்னியர் எழுச்சியில் வீழ்த்தினார். வெள்ளாள கவுண்டர் அந்த ஏரியாவில் இருந்து ஆதிக்கம் பண்ணுறதை வன்னியர்கள் கலந்து எழுந்தால் வீழ்த்திடலாம். அது அந்த வீழ்த்தக்கூடிய சக்தி அன்புமணிக்கு இருக்குது. சௌமியா அன்புமணிக்கு நாம் பேசும்போது எப்படா ரவீந்திர சாமி குறி வச்சுட்டான்னா ஏதாவது பண்ணிடுவான், அது அவருக்கு தெரியும். அப்போ டக்குன்னு அவர் அந்த இடத்துக்குள்ளே அன்புமணிக்கிட்ட டீலை முடிச்சிட்டாரு. அப்போது எடப்பாடி சேஃபு. இப்போவே எடப்பாடியில் அவர் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்திருக்காரு. நம்ம அன்புமணியும் ஆதரிச்சிட்டாருன்னா நல்ல லீடிங்கில் எடப்பாடியில் ஜெயித்துருவார். அப்போ அதிமுகவில் இப்படி ஒரு பலமான ஒரு தொகுதி எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தான் இருக்குது. 10.5 தான் அது கிடச்சிது. 2019 8,000 ஓட்டு அவருக்கே டவுனு. பாமக இருந்தும் டவுனு. அதுக்கு பிறகு அவர் பாமக இல்லாமலும் இப்போ 50,000 ஓட்டு மேலே வந்துட்டார். அப்போ அன்புமணியை சேர்க்கும்போது அதில் இன்சூர் பண்ணிட்டார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா ராமதாஸ் வந்து நம்ம வன்னியர் மெஜாரிட்டி கூட பகுதியில் நம்ம ஆதிக்கம் செலுத்துறோங்கிறதுக்கு உளப்பூர்வமாக எதிரான எண்ணம் கொண்ட ஒரு ராமதாஸ். அன்புமணி தான் இப்போ ராமதாஸை வீழ்த்தி வரணுங்கிறதான் அவருக்கு ஒரே ப்ரியாரிட்டியாக இருக்கலாம். அவருக்கு சக்தி, அவருக்கு 2 ஸ்டார் கேண்டிடேட்டு எடப்பாடியில் இருக்கிறாங்க. அந்த வகையில் அவர் அன்புமணியை முடிச்சுக்கிட்டாரு. அன்புமணி போதும்னு நினைக்கிறாரு. எடப்பாடியில் ஜெயித்திடலாம். அன்புமணியை பயன்படுத்தி சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஃபைட் பண்ணிடலாம். எதிர்கட்சி தலைவர் பதவி சேஃப் அன்புமணியால் நினைக்கிறாரு. பிரேமலதாவெல்லாம் அவர் ஒன்றும் பெருசாக மதிக்கல. எதிர்கட்சி தலைவர் பதவி தான் சேஃபா? அப்படிதான் இல்லையா? எங்க அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலே பாஜக -1 சொல்லுவார். சட்டமன்றத்துக்கு எங்க வராரு? சீமான் கேட்குறேன் சரிதானங்க, நான் ஒருத்தன் தானங்க இதை கேட்குறேன். இதை மாணிக் தாகூர் சுயநலவாதி கேட்குறாரா? சீமான் மேலே வன்மம் கொண்ட மாணிக் தாகூர் கேட்குறாரா? இல்லை இவர் பிரவீன் சக்கரவர்த்தி கேட்குறாரு? நீ தான் பெரிய பாஜக எதிர்ப்பு புள்ளியாச்சு, அப்போ பாஜக கூட சட்டமன்றத்துக்கு ஏன் போகிற? காரணம் சீமான் உன்னை 3 இடத்துல கீழே தள்ளிட்டாருன்னு சொல்கிறதுக்கு நாக்கு வர மாட்டாங்க இந்த மாணிக்க தாகூருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும். நான் உண்மையை தானே சொல்கிறேன். ஸோ அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் போஸ்ட்டை தனக்கு என்ஷூர் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்தை பார்ப்போம்னு நினைக்கிறார். ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் வந்து எடப்பாடி அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கலைன்னா அவங்களுக்கு இருக்க ஆப்ஷன் என்ன நினைக்கிறீங்க? விஜய் தான் ஆப்ஷன். திமுக பக்கம் போக முடியாது. திரும்ப திமுக அது பொருந்தா கூட்டணி ஆயிரும். 2011 ஸ்டாலின் வந்து ப்ரோ வன்னியர் பண்ணிக்குவார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய எத்தனையோ வன்னியர்கள், அன்னியூர் சிவா கூட எனக்கு அவர் இந்த அன்பகம் ஏதோ ஒரு அறிவாலை தொடஞ்சான்னு எனக்கு இது பண்ணார். அன்னியூர் சிவா விட்டு தானே ப்ரோ வன்னியர் பண்ணி தானே ஸ்டாலின் வந்து விக்ரவாண்டியில் ஜெயித்தார். அவரும் சில டீட்டெயில்ஸ் நான் கட்சிக்காக எப்படி இருக்கானே பதிவு பண்ணுங்கன்னாரு. பதிவு பண்ணிடுவோம், நமக்கு என்ன இருக்குது. நம்ம ப்ரோ வன்னியர் பண்ணுறாரு ஸ்டாலின். அந்த ப்ரோ வன்னியராட்டு வன்னியர்களை வந்து அவருக்காக உழைச்சி அவருக்காக விசுவாசமாக இருக்கக்கூடிய வன்னியர்களை அவர் ராமதாஸுக்காகவோ வேல்முருகனுக்காகவோ காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஸோ என்கிட்டே அதை தான் சொன்னார். எங்ககிட்ட நிறைய வன்னியர் இருக்குது சார், அவங்க எங்களை நம்பி இருக்கவங்கள நாங்கள் எப்படி லெட் பண்ண முடியுங்கிறதான் கேட்டார். இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா திருமாவளவன் அதை வச்சு கன்சால்டேட் பண்ணிக்கிட்டு எக்கச்சக்க வன்னியர் கேண்டிடேட் போட்டு ப்ரோ வன்னியர் பண்ணிட்டு போயிடுவார். அவர் அதுக்காக பாமக கூட்டணிங்கிறது பொருந்தா கூட்டணி ஆயிருங்கனால ராமதாஸை வந்து அவர் ஏற்றுக்க மாட்டார். பட் ஒரு பெரிய தலைவர், கலைஞருக்கு பிறகு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வயது முறிந்த ஒரு பெரிய தலைவர், பெரிய வரலாறு கொண்டவர், அந்த மரியாதையை கொடுத்துருவார். இதில் விஜய் பண்ணின தவறு விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே போலரைசேஷனை
கண்டு பயந்து ஓடி இருக்கக்கூடாது. சீமான் மாதிரி பார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு உன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னோ இது கோனேரிக்குப்பம் கோட்டை, கோன் கோட்டை, ஏன் மராட்டியம் கோட்டைன்னு சொல்லும்போது பேசாமல் இருந்தவன் கோனார் கோட்டை, தமிழங்கோட்டைன்னு வரும்போது வந்துட்டு எண்ணி ஸ்ட்ராங்காக கேட்கக்கூடிய ஒரு தன்மையிலையும், வீரப்பன் என்கொண்டவர் சரின்னு சொல்லி எடப்பாடியில் ஓட்டு கேட்டுற முடியுமான்னுங்கிற ஒரு தன்மையிலையும், மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு நானே நிற்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையிலையும் 4-5 இஷ்யூவை எடுத்து இந்த வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இடையில தைரியமாக சீமான் நின்னார். அதனால தான் 1.5% ஓட்டு எடுத்து விக்கிரவாண்டியில் கடஞ்ச முறை நின்றவர் இன்னைக்கு 6 விழுக்காடு ஓட்டுக்கு வந்துட்டார். கமலஹாசன் களத்துக்குள்ள நிற்காதவர் காணாமல் போயிட்டாருன்னா அவருக்குள்ள ஒரு பிரச்சார வலிமை இருக்குது, வேல்யூ இருக்குது, அது இருக்குது. சீமான் அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லை. ஸோ விஜய் வந்து கமலஹாசன் 2.5 வாட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வராமல் போலரைசேஷனை விட்டது தப்பு. நான் தான் சொன்னேன், போலரைசேஷன் வரும், 55 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே திமுக எடுப்பாங்க, 25 விழுக்காடுக்கு மேலே பாமக எடுப்பாங்க. நம்ம 29, இவங்க 63 போயிட்டாங்க. சீமான்கிட்டே சொன்னேன், போலரைசேஷன் வரும், விஜய்க்குலாம் ஓட்டு கிடையாது, பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு கிடையாது, ஜானாரிக்கசாமி ஃப்ராட் பண்ணுறான், 20 விழுக்காடு ஓட்டெல்லாம் விஜய்க்கு கிடையாது, பல நிரூபிக்காதவன் கையில் ஓட்டு கிடையாது. இதுதான் இந்த ஜானாரிக்கசாமிக்கு ஃப்ராடு தான். ஜானாரிக்கசாமிக்கு இந்த வார்த்தையை சொல்லிடுவோமா? வேண்டாம், அசிங்கமான வார்த்தை வேண்டாம். கருத்தை தான் எடுத்துக்கிட்டு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற முட்டாள்களும் மாணிக்தாகூர் போன்ற முட்டாள்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அது தெளிவாக போலீஸ் ஸ்டேஷன் வந்து நடந்தது. விஜய் போலீஸ் ஸ்டேஷனில் கோட்டை விட்டுட்டார். சீமான் பார்ச்சூன் ஃபேவர் பிரேவ்னு போலீஸ் ஸ்டேஷனை அடித்து நின்னார். மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவில் அதிமுக அடித்தார், எல்லாமே அடித்து தான் அந்த களத்துக்குள்ளே நின்னார். இப்போ மீண்டும் போலீஸ் ஸ்டேஷன் தான் அங்கே வரும். அப்போ விஜய் களத்துக்குள்ளே நின்று அவருக்குள்ள அபிமானமான பறையர்களும் அவருக்கு அபிமானமான வன்னியர்களும் போட்டு போடலைன்னா எம்ஜிஆருக்கும் நாடியில் விட்டு, எனக்கும் நாடியில் விட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம் இன்னும் சரத்குமார் சொன்னார். நான் தான் சொன்னேன், இஷ்யூ இல்லாமல் போய் நிற்கிறது சைனைட் சாப்பிட்ற மாதிரின்னு. அப்போ நீங்கள் பரதன் பிலிம்ஸ் ஐயா ஆர் விஸ்வநாதன் இது திருச்சி கலையரங்கம் தேட்டர்லாம் நடத்தினார். பையன் பரதன், அவரை முத்திரையரை கேண்டிடேட்டாக போட்டிருக்கலாம், அல்ல ஒரு தேவேந்திர குல வேளாளரை ஓப்பனில் போட்டிருக்கலாம், அல்லது ராதிகாவை நிறுத்தியிருக்கலாம். நீங்களும் 3 தேவரை விடும்போது நீங்களும் ஒரு தேவரை விட்டு நோட்டாவுக்கு கீழே போனீங்க. நான் தெளிவாக சொன்னேன், இஷ்யூ இல்லாமல் ஒரு கதைக்கு வராது. இப்போ விஜய்கிட்ட இஷ்யூ இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் வருது. போலீஸ் ஸ்டேஷனை எப்படி நீங்கள் தடுத்துக்கிடுவீங்க? உங்களோட பறையர் ரசிகர்கள் எல்லாம் திமுகவுக்கும், வன்னியர் ரசிகர்கள் எல்லாம் சிறுபகுதி திமுகவுக்கும், பெரும்பகுதி அதிமுக அன்புமணி பாமகவுன்னு போயிட்டா நீங்கள் என்ன ஆவீங்க? திருமங்கலம் சரத்குமார் கதி தான் 70 தொகுதிக்குள்ளே விஜய்க்கு வரும். ஆனால் விஜய்கிட்ட இப்போ என்ன சொல்லுவாங்க, ராமதாஸை சேர்த்தா எஸ்சி ஓட்டு போயிடும், எஸ்சி ஓட்டு ஓட்டேன்னு வரலையா? நீனு களத்துக்குள்ளே வரல, களத்துக்குள்ளே வராத ஓட்டு போயிரும்னு சொல்லி ராமதாஸ் கூட்டணி வேண்டான்னு போறாரா? இல்லை ராமதாஸ் கூட்டணி இருந்தால் தான் போலரைசேஷனை தாக்கு பிடிச்சி நிற்க முடியும்னு பார்க்குறாராங்கிறது விஜய்க்கு முடிவு. நான் என்ன ஏதுங்கிறத தேங்காய் உடைச்ச மாதிரி உடச்சி வச்சுட்டேன் சிவா முன்னாடி. முடிவெடுக்க வேண்டியது விஜய். சமாள அரசு தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பண்ணுறீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சிவா.